ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் டூர் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் கிச்சனோட என்ட்ரன்ஸில் ஒரு சுவிட்ச் போர்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து கிரைண்டர் ஏதாவது இருந்தால் நீங்கள் டேபிள் போட்டு வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நான் எதுவுமே அங்கே ப்ளேஸ் பண்ணல. இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னா இங்கே இருந்தால் கவுண்டர் டாப் ஸ்டார்ட் ஆகுது. நான் கவுண்டர் டாப் ஸ்டார்டிங்லேயே வந்து 2 ஹூக் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்றில் வந்து பாட் ஹோல்டரும் நம்ம டிஷ் எல்லாம் வாஷ் பண்ணால் வைப் பண்ணுவோம் இல்லை ட்ரை பண்ணுறதுக்காக அந்த டவலும் வந்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண வைப் பண்ணுவோம்ல அந்த டவல் வச்சுருக்கேன். இது வந்து டிமார்ட்டில் வாங்கினா ஹூக் தான். இது நான் டிமார்ட் ஷாப்பிங் ஹால் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதிகமாக இருக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் சொல்லியிருப்பேன் ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லி. அதனால் நான் இப்போ சொல்கிறேன், ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது டிமார்ட்டோட ஹூக்ஸு. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். 2 kg வரைக்கும் தாகும்னு இருக்காங்க. பட் நீங்கள் மேக்ஸிமம் 1 kg வரைக்கும் ட்ரை பண்ணால் போதும். ஸோ இது கவுண்டர் டாப் கிட்டேயே வச்சுட்டா நம்ம சிங்க்கு கிட்டேயே இருக்கிறனால ஈஸியாக ட்ரை பண்ணிக்க முடியும். அதனால் நான் இங்கே ஹூக்கில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைடு கார்னரில் வந்து ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அந்த ஷெல்ஃபில் வந்து நான் மட் பாட்டும் 2 டம்ளர்ஸும் வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அது வந்து பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷை அங்கே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து விண்டோ கிட்ட இருக்குது. அதுக்கு கீழே ஒரு ப்ளூ கலர் ட்ரேயில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து புளி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். ஏன்னா அதோட மூடி உடஞ்சிருச்சு. அதனால் வந்து ஆடா தெரியக்கூடாது அப்படின்றனால ஒரு ஸ்டீல் பவுல் மாதிரி உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த பாட் வச்சுருக்கேன். ஸோ ஆடா தெரியாது பார்க்குறக்கு. அதுக்கப்புறமா சின்ன சின்ன அந்த இந்த பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்மைலி பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பெப்பர், அதுக்கப்புறமா இதில் வந்து கரம் மசாலா வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இடிக்கிறவங்கள அந்த கல் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டெல்லாம் இடிப்போம்ல அந்த கல் வச்சுருக்கேன். இதெல்லாமே இந்த ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த கார்னரில் இதுதான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து நான் சிங்க் வரும். ஸோ ஏதாவது பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறதாக தான் இந்த சைடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து தண்ணியோடையும் சேர்த்து கலந்தே வச்சுருப்பேன் அந்த லிக்விடு. ஸோ எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து அந்த ஸ்க்ரப்பர் ஆர்கனைசர். அதில் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பும் 2 நார்மல் ஸ்க்ரப்பும் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே விண்டோ இருக்குது. விண்டோலலாம் நான் எதுவும் ஹேங் பண்ணியெல்லாம் வைக்கல, காத்தோட்டமாக இருக்கணுன்றதுக்காக ஃப்ரீயாகவே வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய ஹோல் ஆர்கனைசேஷனும் அங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி, இதில் தெரியும்ல கடுகு உளுத்த பருப்பு அதெல்லாம் போட்டு வச்சுருப்போம்ல அது. இதுக்கு முன்னாடி நான் கவுண்டர் டாப் க்ளீனிங் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதையும் பார்க்கல அப்படின்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ப்ளூ கலர் ட்ரேயில் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைஃப் ஹோல்டர் வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறமேட்டு ஆயில் கேன்ஸ், அப்புறமா வந்து என்னென்னலாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோமோ கிச்சனுக்கு அதெல்லாம் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு இது கிட்டே காமிக்கிறேன். ஸோ இந்த ஹோல்டரில் பார்த்திங்கன்னா நைஃபு, சிசர் அதோடையே சேர்த்து பீலர் அதெல்லாம் வரும். அது ஒரு செட்டாக வரும். அதனால் அங்கே வச்சுருக்கேன். அதோட ஷாப்பிங் ஹால் வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஷாப்பிங் ஹால் அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சைடு வந்து நைஃப் ஹோல்டர் இருக்குது. இது வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுருப்பேன் இதில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து விளக்கெண்ணெய். அதுக்கு மேலே வந்து ஹிங் இருக்கும்ல, பெருங்காயம் இருக்கும்ல, அது வந்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து டிஷ்யூ ஹோல்டர் வச்சுருக்கேன்.
அந்த நைஃப் ஹோல்டருக்கு பின்னாடி ஒரு சின்ன ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ரப்பர் பேண்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எமர்ஜென்சிக்கு நம்ம லாக் பண்ணிக்கலாம் அப்படின்றனால. இன்னொன்றில் வந்து நம்ம தோசைக்கெலாம் வைப்போம்ல ஆயில், அதுக்கப்புறம் நெய், இதில் வந்து நல்லெண்ணெய், ஒன்று வந்து கடலை எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் வந்து ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸ்பூன்ஸு, அப்புறம் ஆயில் ப்ரஷ் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு பீலர் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கிளாஸில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா விஷுவல் கிளட்டராக தெரியாதுன்றனால. கலரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிளட்டராக தெரியும். நிறையா பொருள் இருக்கிறனால. இந்த மாதிரி கிளாஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறனால, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து அவ்வளோவா கிளட்டராக தெரியாது. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து அதே ஒரு ஜக்கு, ஒரு மேசன் ஜார் மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எல்லா கரண்டிங்களும் போட்டு வச்சுருக்கேன். அந்த கார்னரில் வந்து என்னுடைய சாப்பிங் போர்டு வச்சுருக்கேன். அந்த சாப்பிங் போர்டோட வீடியோவும் நான் அட்டாச் பண்ணுறேன் கிடைச்சா. ஸோ இந்த கார்னரில் இதெல்லாம் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஷெல்ஃபிங் வச்சுருந்தேன். பட் அது வந்து டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால் ஷெல்ஃப் வந்து கீழே எடுத்து வச்சுட்டு இப்போது வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்கிறது. ஸோ நம்ம குக் பண்ணோன்னா இதுதான் என்னோடய ரைட் சைட். அதுக்கு ஆப்போசிட்டில் என்னுடைய ஸ்டவ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய சிங்குக்கும் ஸ்டவ்வுக்கும் நிறையவே ஆம்பிள் ஆஃப் ஸ்பேஸ் வந்து இருக்குது. அதனால் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தீங்க, சிங்குக்கு பக்கத்தில் ஸ்டவ் வைக்கலாமான்னு. வைக்கக்கூடாது. நம்ம சப்போஸ் வந்து இந்த ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம பாத்திரம் கழுவும் போது மேலே எண்ணெயில் தெளிச்சிருச்சு அப்படின்னா வந்து அது வெடிச்சிட்டே இருக்கும் அந்த எண்ணெய். அதனால் சிங்குக்கு பக்கத்தில் எப்போவுமே ஸ்டவ் வந்து ப்ளேஸ் பண்ணாதீங்க. நான் வந்து கொஞ்சம் தள்ளி தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கார்னரில் வந்து ஒரு ப்ளூ கலர் பேப்பரில் வந்து பாட் ஹோல்டரும் லைட்டரும் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். அது வந்து கவுண்டர் டாப் வைப் பண்ணுறதுக்கு அந்த டவல் இருக்குது, அங்கே நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த காலியான பிளேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் குக்கிங்க்கு, காய்கறி வெட்டுறதுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒர்க் ஸ்டேஷனாக. அப்புறம் இங்கே இந்த லாஸ்ட்டில் மட்டும்தான் எனக்கு ஸ்விட்ச் போர்டு இருக்குது. அதனால் இங்கேயே எல்லாமே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மணலில் வந்து கெட்டலும் மிக்சியும் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே மட்டும்தான் ஸ்விட்ச் போர்டு இருக்குது. கெட்டலும் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால கெட்டலும் இப்போ வச்சுருக்கேன். முன்னாடி வந்து வெறும் இண்டக்ஷன் ஸ்டவ்வும் மிக்சியும் மட்டும்தான் வச்சுருந்தேன். இப்போ 3மே யூஸ் பண்ணுறதுனால 3மே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த மனைக்கு கீழே கார்ட்போர்டு வச்சுருக்கேன். ஸோ ஹைட் இருந்தால் தான் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் உள்ளே போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதனால் நான் கார்ட்போர்டு வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடு அவ்வளோ தான். ஸோ ஒரு ஓவரால் வியூ பார்த்துடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன். நான் ஏற்கனவே கிச்சன் டூர் வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் தரேன். அதையும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய ஸ்பேஸை எஃபிஷியண்ட்டாக, ஸ்பேஸ் சேவிங்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிங் போர்டு வீடியோ கிடைச்சா அட்டாச் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ தான் இது வந்து கிரேஸ் வேர்ல்டுன்னு போரூரில் இருக்குது. அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 360. பட் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 270. நல்லா ஸ்டர்டியாக திக்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது. சைஸும் வந்து பெரிய சைஸ் தான் நான் வச்சுருக்கிறது. இதே மாதிரி சின்ன சைஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது.